ನಾರಾಯಣ ನಿಲ್ಲ ನಾಮದ ಸ್ಮರಣೆಯ ಕಾರಾಮೃತಮ್ಮು ಎಲ್ಲ ನಾಲಿಗೆ ಬಡಲಿ ನಾರಾಯಣ ನಿಲ್ಲ ನಾಮದ ಸ್ಮರಣೆಯ ಕಾರಾಮೃತಮ್ಮು ಎಲ್ಲ ನಾಲಿಗೆ ಬಡಲಿ ನಾರಾಯಣ ಕಷ್ಟದಲ್ಲಿರಲಿ ಉತ್ಕೃಷ್ಟದಲ್ಲಿರಲಿ ಕಷ್ಟದಲ್ಲಿರಲಿ ஹரி ஓம் ஜெய் சீதாராம், ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தற்போது தமிழ்நாட்டில் உள்ள திருக்கோயில்களை தரிசித்து வருகின்றோம். கரூரிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் தான்தோன்றி மலையில் அருள்பாலித்து வருகிறார் அருள்மிகு கல்யாண வெங்கட்ரமண பெருமாள். திருப்பதிக்கு சென்று தரிசிக்க முடியாதவர்களும் வயதானவர்களும் தான்தோன்றி மலையில் உள்ள பெருமாளை தரிசனம் செய்யலாம் என்பது இக்கோயிலின் தனிச்சிறப்பு ஆகும். தினமும் 4 கால பூஜைகள் நடைபெறும் இத்திருக்கோயில் 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது என்றும் இது ஒரு குடைவரை கோயிலாக இருக்கிறது என்றும் கூறப்படுகிறது. திருப்பதிக்கு சென்று பெருமாளை தரிசிக்க முடியாமல் சோமசன்மா என்ற பக்தன் மிகவும் மனம் வருந்தி கிடந்தான். அந்த சமயத்தில் அந்த பக்தனுக்காக திருப்பதி சீனிவாச பெருமாளை இங்கு வந்து தோன்றியதாக ஐதீகம். பெருமாள் தானாக தோன்றியதால் இக்கோயில் தான் தோன்றி மலை என்று பெயர் பெற்றது. இந்த கோயிலில் அதிசயிக்கும் வகையில் பெருமாள் மேற்கு நோக்கி அமைந்திருக்கின்றார். இங்கு தாயாருக்கு என்று சன்னதி கிடையாது என்பதால் இது வச்சஸ்தலம் என்று சொல்லக்கூடிய சுவாமியின் திருமார்பில் தாயார் வீற்றிருக்கின்றார். மேலும் அதே கருவறையில் பெருமாள் உற்சவமூர்த்தியாக சீதேவி மற்றும் பூதேவியுடன் காட்சி தருகின்றார். பிரகாரத்தில் பெருமாளுக்கு எதிரே உபய தெய்வமாக ஆஞ்சநேயர், கருடாழ்வார், பகவத் ராமானுஜர் மற்றும் ஆழ்வார்களின் தரிசனத்தை நாம் காணலாம். புரட்டாசி மாதம் அமாவாசை முடிந்த மறுநாள் இத்திருக்கோயில் கொடியேற்றப்பட்டு புரட்டாசி மாத பிரம்மோற்சவ விழா துவங்குகின்றது. இந்த திருவிழாவின் 7வது நாள் சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவம் விமர்சையாக நடைபெறும். திருவோண நட்சத்திரத்தன்று திருத்தேர் விழா கொண்டாடப்பட்டு மறுநாள் அமராவதி நதிக்கரையில் சுவாமிக்கு தீர்த்தவாரி நடைபெறும். தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் விடையாற்றி உற்சவம் என்று சொல்லக்கூடிய பூ பல்லக்கு, முத்து பல்லக்கு போன்ற விசேஷமான வாகனங்களில் 10 நாட்கள் சுவாமி வலம் வருவார். இந்த திருவிழாவின் இறுதி நாளன்று சுவாமிக்கு பலவிதமான புஷ்பங்களை கொண்டு புஷ்பயாக அர்ச்சனை செய்யப்பட்டு திருவிழா நிறைவரும். குறிப்பாக புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் அதிகாலை 3 மணிக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கே திரண்டு வருவார்கள். கை கால் பிரச்சனைகள் தீர வேண்டி இக்கோயிலுக்கு வந்து வழிபடும் பக்தர்கள் தங்களின் பிரச்சனை தீர்ந்தவுடன் சுவாமிக்கு அர்ச்சனை செய்துவிட்டு பிறகு ஒரு கல்லில் தாங்கள் குணம் பெற்ற கை அல்லது காலை அக்கல்லின் மீது வைத்து காலின் வடிவத்தை குறித்து கொண்டு அதன் மீது அடிப்பர். இந்த வழக்கம் நெடுங்காலமாக இந்த கோயிலை பின்பற்றப்படுகிறது. மேலும் இக்கோயிலுக்கு வந்த திருமணவரம் வேண்டியவர்கள் பிரார்த்தனை நிறைவேறினால் சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவத்தை நடத்தி வருகின்றார்கள். இந்த கல்யாண உற்சவம் ஞாயிறு, திங்கள், புதன், வெள்ளி ஆகிய நாட்களில் நடைபெறுகின்றது. இந்த கோயில் நடை திறக்கும் நேரம் காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் கடை திறந்திருக்கும். இந்த கல்யாணங்கற்ற பெருமாளின் அருளை வேண்டி நாம் கரூர் செல்லும் போதெல்லாம் இந்த திருக்கோயிலை தவறாமல் தரிசிக்கலாம். வாருங்கள் நண்பர்களே, நீங்களும் இந்த திருக்கோயில் தரிசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். वेङ्कटाचलनिलयं वैकुण्ठपुरवासं वेङ्कटाचलनिलयं वैकुण्ठपुरवासं पङ्कजनेत्रं परमपवित्रं पङ्कजनेत्रं परमपवित्रं शङ्खचक्रधर चिन्मयरूपं वेङ्कटाचलनिलयं वैकुण्ठपुरवासम् अम्बुजोद्भवविनुतम् अगणितगुणनामम्
अम्बुजोद्भवविनुतम् अगणितगुणनामं तुम्बुरु नारद गानविलोलं तुम्बुरु नारद गानविलोलं वेङ्कटाचलनिलयं वैकुण्ठपुरवासं पङ्कजनेत्रं परमपवित्रं शङ्खचक्रधर चिन्मयरूपं वेङ्कटाचलनिलयं वैकुण्ठपुरवासम् मकरकुण्डलधार मदनगोपालं मकरकुण्डलधार मदनगोपालं भक्तपोषक श्री पुरन्दरविठ्ठलं भक्तपोषक श्री पुरन्दरविठ्ठलं वेङ्कटाचलनिलयं वैकुण्ठपुरवासं पङ्कजनेत्रं परमपवित्रं शङ्खचक्रधर चिन्मयरूपं वेङ्कटाचलनिलयं वैकुण्ठपुरवासम् శ్రీ శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద திருமலைவாச கோவிந்த திருவருள் தருவாய் கோவிந்த கோவிந்த ஹரி கோவிந்த கோகுல நந்தன கோவிந்த கோவிந்த ஹரி கோவிந்த கோகுல நந்தன கோவிந்த படியேறும் பக்தருக்கு பரந்தாமா அருள் புரிவாய் பரிவோடு எமக்கருள தாயாரும் முறைத்திடுவாள் கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா ஸ்ரீனிவாசா உனை காண மங்காபுரத்திற்கு வந்திடுவோம் மகிழ்விடனே உனை கண்டு மலையேற அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். என்னுடைய தெய்வீக பயணம் யூடியூப் சேனலில் திருக்கோயில்களை தாங்கள் தரிசித்து வருகின்றீர்கள். அந்த வகையில் உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னால் இயன்றவரை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு திருக்கோயில்களை நேரடியாக சென்று வீடியோ பதிவு செய்து தங்களுக்கு எனது சேனலில் வெளியிட்டு தாங்களும் என்னுடன் பயணித்து அந்த அனுபவத்தினை பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையில் இந்த சேனலை துவக்கினேன். தற்போது இது சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது என்று உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். மேலும் இது மேலும் மேலும் வலுவடைந்து மேலும் பல கோயில்களை நான் சென்று தரிசித்து உங்களுக்கு அதனை அளிக்க எண்ணியுள்ளேன். இதற்கு இறைவனின் அருளும் தங்களின் ஆதரவும் கண்டிப்பாக தேவை. தங்களுடைய ஆதரவை தெரிவியுங்கள். இந்த பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், குற்றங்கள் இருந்தால் கமெண்ட் செய்யுங்கள், பாராட்ட வேண்டுமென்றாலும் கமெண்ட் செய்யுங்கள், உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். அதோடு அல்லாமல் சப்ஸ்கிரைபும் செய்யுங்கள். அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.